அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் அமைச்சராகவும் முழு முதல் சுப கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான். ஒருவரது ஜாதகத்தில் வியாழன் என்று அழைக்கப்படும் குருவின் திருவருள் இருந்தால் இரண்ட வாழ்க்கையிலுமே ஒளி வீசும். கல்வியில் ஞானம் அல்ல அல்ல குறையாத செல்வம், மழலை செல்வம் மற்றும் சமுதாயத்தில் தலை தூக்கி வாழக்கூடிய நல்ல பெயர் என அனைத்து சௌபாக்கியங்களுமே ஒருவருக்கு குரு அருவால் மட்டுமே கிடைக்கும் என்பது ஐதீகம். சுகபோகங்களை வழங்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் இந்த பயிற்சி மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படலாம். பல ஆண்டுகளாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் மற்றும் வாரக்கடன்கள் எதிர்பாராத விதமாக வசூலாகும். உங்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நீண்ட நாள் கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கும். திருமண முயற்சிகள், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். தொழில் முன்னேற்றத்தில் இருப்பவர்களுக்கு ஏறுமுகமான ஒரு பலன். புதிய முதலீடுகள் கை கொடுக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களின் நீண்ட கால கனவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கவலைகள் முடிவுக்கு வரப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குருவின் அருளால் உங்களுக்கு புதிய வீடு, நிலம் அல்லது சொத்து வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரும். நீண்ட நாள் கனவான சொத்து வீடு உங்களுக்கு கனவு நனவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்க போகிறது. ஓயாத உழைப்பால் களைத்திருந்த உங்களுக்கு ஆன்மீக மருந்தாக அமையும். புனித பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு, வெளியூர் சென்று வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய வேலையில் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், பதவி உயர்வு தேடி வரும். கடன் சுமைகள் இந்த பயிற்சியின் மூலம் படிப்படியாக குறைய தொடங்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு பேச்சில் ஒரு தெளிவும் முதிர்ச்சியும் உண்டாகும். மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய விகிதத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழும்பொழுது தடைப்பட்டு வந்த திருமண வளர்கள் உங்களுக்கு தானாக கைகூடி வரும். உங்களுடைய வேலையில் நிலையற்ற தன்மை நீங்கி ஒரு நிரந்தரமான இடமோ நீண்ட கால வளர்ச்சிக்கோ வாய்ப்பு அமையும். பொருளாதார ரீதியாக இது ஒரு நிதானமாக வளர்ச்சியை தரக்கூடியதாகும். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் அங்கீகாரம் கிடைப்பதோடு பொது வெளியில் உங்களுடைய பெயர் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் உங்களுடைய உறவுகள் மற்றும் தொழில் ஆகிய இரண்டிலுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட கால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வகைகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பணிகள் நிறைவடைய தொடங்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு தீர்க்கப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படக்கூடியதாகும். அவர்களுடைய நிதி நிலைமை வலுப்பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அன்புக்குரியவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்கள் பல ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களிடமிருந்து தாராளமான ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய தொடர்புகளை வளர்ப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எதிர்பார்க்கப்படலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக பயிற்சி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மங்களகரமானதாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுடைய ஆளுமை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாறும். மக்கள் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. சமுதாய மட்டத்தில் உங்களுடைய மரியாதை, அங்கீகாரம் அதிகரிக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதாகும். நிதி ரீதியாக
இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. சுகபோகங்களும் ஆடம்பரங்களும் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் சமநிலையுடன் காணப்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்னும் பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். அதிர்ஷ்டம் உச்சத்தில் ஜொலிக்கக்கூடியதாகவும் இதனால் குறைந்தபட்ச முயற்சியே குறிப்பிடத்தக்க பலன்களை தரும். வெளிநாடு பயணம் அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அமையலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவின் இடமாற்றம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடியதாகும். வியாபாரம் விரைவான வளர்ச்சியும் நல்ல ஒரு லாப வாய்ப்புகளையும் வழங்கும். நீங்கள் விரிவாக்க திட்டம் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை வலுவாக இருக்குது. இது பெரிய முடிவுகளை எடுப்பதில் வெற்றி பெற உதவும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடியதாகவும் சமூக வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பு புகழ் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி காலம் மிகவும் பொற்காலமாக அமையப்போகிறது. குறிப்பாக உங்களுடைய தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பார்க்காத அளவிற்கு தொழில் பெரும் பணவரவையும் லாபமும் வந்து சேரும். புதிய கிளைகளை தொடங்குவது உங்களுக்கு அல்லது சந்தையில் கால் பதிப்பது போன்ற முயற்சிகளில் வெற்றியை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட காலமாக இருந்து வந்த வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்புகள் முழுமையாக நீங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டாகும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு சமுதாயத்தில் கௌரவம் உயரலாம். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வீங்க. குருவின் அருளால் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு புகழை தேடித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குருவின் பயிற்சியால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். இந்த கனவு உங்களுக்கு நனவாகக்கூடிய வகையில் இருக்குது. உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறலாம். போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீங்க. நிதி நிலைமை மேம்படலாம். கடனில் இருந்த விடுபடக்கூடியதாகும். கடின உழைப்பிற்கான ஒரு பலனை நீங்கள் பெறக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் திட்டமிட்டு தள்ளி போய் கொண்டு இருந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். புதிய வீடு வாங்குவதாக வெளிநாடு பயணமாக அல்லது நீண்ட நாள் நிச்சயமாக இருந்தால் அது நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையற்ற விரைய செலவுகள் உங்களுக்கு குறையக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய புத்திசாலித்தனமான முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் இந்த கிரக பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருடத்தின் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறதாக. சனி பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெறும். வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி சிம்ம வீட்டில் உச்ச குருவாக அமையும் குரு பயிற்சி 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டிற்கு செல்வதால் அங்கு 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் சிம்மத்துக்கு வருவார். அதிசார குரு பயிற்சியால் இருந்தாலுமே உங்கள் முதலில் உச்சம் பிறகு நட்பு நிலை ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பயிற்சியால் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.